ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிர்ச்சி தகவல். அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவரின் கடமை. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்ட விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி வலியுறுத்தல். சுண்ணாம்பாற்றின் குறுக்கே படுகை அணை அமைக்காததால் வீணாக கடலில் கலக்கும் மழைநீர். புதுச்சேரியில் உரிய நீர் சேமிப்பு ஆதாரங்கள் இல்லாததால் பாதிப்பு. முத்தியால்பேட்டை லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் ஏகதின லட்சார்ச்சனை. நரசிம்மர்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இதன் தாக்கத்தால் அதே பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது உருவாகியுள்ளது. இது மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி அடுத்த 2 நாட்களில் நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் திங்கட்கிழமை முதல் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வரும் 20ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு ஏற்பின் 75வது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழா புதுச்சேரியில் 100 அடி சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், விஜயகுமார், ஷமீம் அகமது, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், கடந்த 75 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் அரசியல் சாசனம் 120 மாற்றங்களை சந்தித்த பின்னாலும் நிலைத்து நிற்பதாக கூறினார். ஆகவே அரசியல் சாசனத்தை கட்டி காப்பது அனைவரது கடமையாகும் என்றும் தனி மனித உரிமை சுதந்திரத்தை அது பாதுகாப்பதாக அவர் கூறினார். அதற்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி நோனாங்குப்பம் அருகே சுண்ணாம்பாற்றில் தடுப்பணை அமைக்காததால் மழைநீர் வீணாக கடலில் கலக்கும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரி சுண்ணாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக நோனாங்குப்பத்தில் பாலம் வழியாக மழைநீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்தது. மேலும் வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் இருபக்கமும் கரையை தொட்டவாறு சென்றது. இதனால் நோனாங்குப்பம் அருகே சுண்ணாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீணாக மழைநீர் கடலில் கலந்து வருகிறது. இதன் காரணமாக சுண்ணாம்பாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நோனாங்குப்பம் பாலம் அருகே வெள்ள நீர் வீணாக சென்று கடலில் கலக்கும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. சுண்ணாம்பாற்று குறுகே தடுப்பணை அமைக்காததால் மழைநீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. மேலும் புதுச்சேரியில் நீர் சேமிப்பு ஆதாரங்கள் ஏற்படுத்தாததால் நல்ல மழை பெய்திருந்தும் கூட நீரை சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இனியாவது புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நீரை சேமிக்க வழிவகை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் நடைபெற்ற நரசிம்ம பெருமானுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி அயக்ரீவர் கோவில். இந்த கோவிலில் ஜுவாலா, அகோபில, மாலோல, வராக உள்ளிட்ட 11 நரசிம்மர்களாக சுவாமி காட்சியளித்து வருகின்றார். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தன்னுடைய 3வது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இதனையொட்டி 11 நரசிம்மர்களுக்கு ஏகதின லட்சார்ச்சனை ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. இந்த அர்ச்சனையில் கலந்து கொண்டவர்களுக்கு நவநரசிம்மர் உருவப்படம், சோத்திர புத்தகம், ரட்சை, துளசி மற்றும் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். வேற்றுமையில் ஒற்றுமை நம் தேசத்தின் அடையாளம் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரியில் இந்திய அரசியலமைப்பு 75வது ஆண்டு விழா மற்றும் சட்ட நாள் விழா முதலியார்பேட்டையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
அப்போது அவர் கூறுகையில், இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களின் தொகுப்பு மட்டுமல்ல என்றும் இது நம் மக்களின் அசைக்க முடியாத ஆன்மா என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் ஜாதி மதம் இனத்தை பொருட்படுத்தாமல் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதாகவும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்துக்கு நமது அரசியலமைப்பு ஒரு சான்றாகும் என புகழாரம் சூட்டினார். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த பூர்ணாங்குப்பம் பகுதியில் ஜவஹர் இல்லம் எனும் சமுதாய நலக்கூடத்தை உடனடியாக சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த பூர்ணாங்குப்பம் பகுதியில் புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் ஜவஹர் இல்லம் என்னும் சமுதாய நலக்கூடம் கடந்த 14/11/1988 அன்று அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் தலைமையில் சுகாதார மற்றும் சமுதாய நலத்துறை அமைச்சர் கண்ணன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சுமார் 35 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடத்தின் மேல்தளம் மற்றும் பக்கவாட்டு போர்ட்டிகோ இடிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அருகில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய திருப்பணி நடைபெறும் முன்பே இந்த கட்டிடத்தை இடித்து விடலாம் என்று தீர்மானித்து முயற்சி தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. அதையடுத்து மகளிர் சுய உதவிக்குழு தலைமை அலுவலகம், பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் மூலம் நடைபெறும் மாதாந்திர கூட்டம் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகள் அவ்வப்போது நடைபெற்று வந்தது. தற்போது கட்டிடம் மிகவும் புதர்மண்டி சிதிலமடைந்து பாழடைந்த நிலையில் உள்ளது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு மனு மற்றும் மக்கள் குறைகேட்பு கூட்டங்களில் கூறியும் எந்த பயனும் இல்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் சிறார்களுக்கு மரணத்திற்குரிய ஒரு சில ஆபத்தான நிகழ்வினை ஏற்படுத்துவதற்கு முன்பு இந்த கட்டிடத்தை தகர்த்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டி வாடகையில்லா அலுவலகம் இயக்க மாற்று கட்டிடம் அமைத்தால் பல உயிர் சேதங்கள் தவிர்க்கலாம் என்பது அப்பகுதி சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரியில் இணைய வழியில் 3 பேரிடம் மர்ம நபர்கள் 2,48,000 ரூபாய் நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கிரும்பாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் நண்பர்களுடன் இணையதளத்தில் ப்ரீ ஃபயர் விளையாட்டில் இணைந்துள்ளார். அப்போது மர்ம நபர்கள் சிறுவனை ஏமாற்றி முதற்கட்டமாக 24,000ம் இரண்டாம் கட்டமாக 50,000 ரூபாயும் செலுத்த வைத்து ஏமாற்றியுள்ளனர். புதுச்சேரி விநாயகப்பேட் பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் இணையதளம் வாயிலாக காப்பீட்டு திட்டத்திற்கு 74,000 செலுத்தியுள்ளார். ஆனால் முரளிக்கு அந்த காப்பீட்டு ஆவணங்கள் வந்து சேரவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இந்துஜா என்பவர் கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பண ஆசை காட்டி தாங்கள் அனுப்பும் செயலியை பதிவிறக்கம் செய்ய வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதை நம்பி அவரும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். அதன் பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து 1,00,000 ரூபாய் மர்ம நபர்களால் எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 3 பேரிடம் மொத்தம் 2,48,000 ரூபாய் மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளது. இங்கு தேசிய நெடுஞ்சாலை பிரிவும் செயல்பட்டு வருகிறது. இந்த பிரிவில் இருந்து பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்களின் 15 எண்கள் கொண்ட சேவை புத்தகங்கள் மற்றும் சில கோப்புகளை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அப்பிரிவில் பணிபுரியும் இளநிலை கணக்கு அலுவலர் கருணாகரன் அளித்த புகாரின் பெயரில் ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சரின் உதவி தனி செயலர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் ராதாகிருஷ்ணன் நகர் 6வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் தமிழரிமா முதலமைச்சரின் தனி உதவி செயலராக பணியாற்றி வருகிறார். கடந்த வாரம் சொந்த வேலையாக இருசக்கர வாகனத்தில் காலாப்பட்டுக்கு சென்ற அவர் வேலை முடிந்து சின்ன காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி தமிழ் அரிமா கீழே விழுந்துள்ளார். இதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கனகச்செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தமிழ் அரிமா அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அவரது உறவினர்கள் நண்பர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள ஜெருசேல சுவிசேஷ சபையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி ஜெருசேலம் சுவிசேஷ சபையில் உள்ள ஜெருசேலம் தோட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை கொண்டாடப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 மணிக்கு தொடங்கிய தேவ ஆராதனை 11 மணிக்கு நிறைவு பெற்றது. இதில் சபை போதகர் SM ரஜீஸ் ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன் என்ற தலைப்பில் தேவ செய்தி அளித்தார். அவளும் காத்திருந்தாள், அவளும் இயேசுவை கண்டாள். இன்றைக்கு
நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவாக காத்திருக்கிற வசனம் பைபிள் தெரியும். காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டை எடுத்து உயர பரப்பார்கள். சிமியோன் உயர்த்தப்பட்டான், அன்னாள் உயர்த்தப்பட்டால், வேத புத்தகத்தில் எழுதப்பட்டார். அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம். தொடர்ந்து சிறுவர்கள் சிறுமியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அனைவரும் கர்த்தரை ஜபித்துக் கொண்டே தங்கள் இல்லங்களுக்கு சென்றனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. ஜெருசலேம் தோட்டத்தில் நடைபெற்ற ஜெருசலேம் சுவிசேஷ சபையின் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளை சபையின் போதகர் SM ரஜீஸ் தலைமையில் சபை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். For today's Christmas celebration, on behalf of all the Sunday school students of our church, I wish you all for the following blessings of Christmas. நான் தாழ்ச்சிறேன், அவருடைய பொருள் மேய்த்தாந்து தத்துவதியாகிய ஒரு குமாரனை பெற்று இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் முன்னேனே கிடைத்திருக்க கிறிஸ்மஸ் இதை வெளிப்பட்டும் ஒரு நடனத்தை இதோ சண்டே கிளாஸ் எனக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். பாத்திரமானது அவர் 10, 11, 12 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு Psalm chapter 19. How clearly the sky reveals God's glory. மத்தேயு 1:23 அவர் இம்மானுவேலா இருக்கிறார். மத்தேயு 2:2 அவர் யூதருக்கு ராஜா. மத்தேயு 2:6 அவர் இஸ்ரவேலை ஆளும் பிரபு, அவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:41 அவர் மேசி, அவர் ஜீவ அதிபதி. யோவான் 10:11 அவர் நல்ல மேய்ப்பன். யோவான் 6:48 அவர் ஜீவ அப்பம். 1 யோவான் 1 பிரதான மேய்ப்பன். லூக்கா 1:35 அவர் தேவனுடைய குமாரன். மார்க் 2:10 அவர் மனுஷகுமாரன். மார்க் 10:47. புதுச்சேரியின் பிராந்தியமான மாஹேவில் முதல் முறையாக நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமஹத் தொடங்கி வைத்து மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரி ஒன்றிய பிரதேச மாவட்டங்களில் மாஹே பகுதியும் ஒன்றாகும். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே இது அமைந்துள்ளது. இதன் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரமேஷ் பரமஹத் உள்ளார். மாஹே தொகுதியில் வளர்ச்சித்திட்டங்களை செயல்படுத்த புதுச்சேரி அரசு அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதில்லை என குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத்தின் தீவிர முயற்சியால் முதல் முறையாக மக்கள் குறை தீர்வு முகாம் பல்லூரில் உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்றது. மாஹே மண்டல நிர்வாகி மோகன்குமார், நகராட்சி ஆணையர் சதர் சிங் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற மக்கள் குறை கேட்பு முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் தொடக்கி வைத்து அதிகாரிகளுடன் இணைந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். முதல் முறையாக நடந்த இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாஹே பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், அரசு அலுவலகங்களில் ஏற்படும் தொழில்நுட்ப தாமதங்களை தவிர்க்க வேண்டும், முக்கிய இடங்களில் ஐமாஸ் விளக்கு அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு குறைகளை மக்கள் தெரிவித்தனர். இதை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் விரைந்து குறைகளை சரி செய்யுமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். மேலும் மாஹேவின் பிற பகுதிகளிலும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என அவர் உறுதியளித்தார். புதுச்சேரி காவல் நிலையங்களில் உதவி ஆய்வாளர் பற்றாக்குறையால் வழக்குகள் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து பிரச்சினைகள் குறித்து காவல்துறையினரை வரவழைத்து அடிக்கடி ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள வழக்குகள் கைது செய்யாமல் உள்ள குற்றவாளிகள் குறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே புதுச்சேரியில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் 3 முதல் 5 உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக தெரிகிறது. இதனால் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள வழக்குகளை முடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். நிலுவையில் உள்ள வழக்குகளை தலைமை காவலர் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல் தலைமையகம் உத்தரவிட்டது. தற்போதுள்ள சூழ்நிலையில் காவல்துறையினருக்கு பயிற்சி கொடுத்து வழக்கை எழுதி முடிக்க பல ஆண்டுகள் ஆகும் என்பதால் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து வருகின்றனர். நிலையில் பணியில் உள்ள ஆய்வாளர்கள் சட்டம் ஒழுங்கு பணியை பார்ப்பதா, வழக்குகளை எழுதி முடிப்பதா, பாதுகாப்பு பணிக்கு செல்வதா என புலம்பி வருகின்றனர்.
புதுச்சேரியிலிருந்து வெளிநாடுகளுக்கு தபால் துறை மூலம் பார்சல் அனுப்புவதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்திய தபால் துறை மூலம் நம் நாட்டிலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு பார்சல் அனுப்பப்பட்டு வருகிறது. ஒரு பார்சலில் ஒரே பொருளை ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் அனுப்பினால் அதை சேவை ரீதியாக எடுத்துக்கொள்ளாமல் வணிக ரீதியாக கருதப்படும் என பல நாடுகள் சர்வதேச தபால் துறை அமைப்பிற்கு தற்போது தெரிவித்துள்ளன. இதனால் பார்சல் அனுப்புவோர் ஏற்றுமதிக்கு கொடுக்க வேண்டிய ஆவணங்கள், ஐஇசி பதிவு எண் மற்றும் ஜிஎஸ்டி வரிகளுக்கு செலுத்தப்பட்ட ஆவணம் கட்டாயம் அந்த பார்சல் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்கள் இல்லையெனில் அந்த பார்சல் டெலிவரி செய்யப்படாமல் உடனடியாக திருப்பி அனுப்பப்படும் என்றும், இதற்கு ஆகும் சேவை கட்டணங்களை செலுத்திய பின்னரே பார்சல் அனுப்பியவருக்கு பொருள் திரும்ப ஒப்படைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோல புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் மூலம் அனுப்பப்பட்ட சில பார்சல்கள் இதுபோன்ற பிரச்சனையில் திரும்பி அனுப்பப்பட்டதால் வெளிநாடுகளுக்கு பார்சல் அனுப்புவோர் தபால் துறையில் விசாரித்து அனுப்புவது நல்லது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7140 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.